ஹாய் காய்ஸ். செடிகள்ல இந்த மாரி பூச்சிகள் நெறையா இருக்குது. அண்ட் வெள்ள வந்துட்டு அஸ்வினின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பூச்சிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செடியில வந்துச்சு அப்படின்னா, அடுத்தடுத்த செடிகள் வந்து ரொம்ப சீக்கிரமா பரவிரும். அண்ட் அத சாப்பிட்றதுக்கு எறும்புகள் வரும். ஸோ இந்த மாரி டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு நீங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய சூப்பரான பூச்சி விரட்டி தான் இந்த வந்து 3G சொல்யூஷன். ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் சில்லி. ஸோ இது 3யும் வந்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா அடிச்சிருங்க. செம்ம காட்டடிக்கும் இது. அண்ட் இத வந்துட்டு நீங்க நல்லா ஃபில்டர் பண்ணிறணும். அண்ட் இது கூட வந்துட்டு கொஞ்சமா நம்ம பாத்திரம் கழுவுற சோப்போ, இல்ல பாத்திரம் கழுவுற லிக்விடோ இத எடுத்துட்டு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். அண்ட் பூச்சிகளும் போயிரும். அண்ட் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சொல்யூஷனும் கூட. ஸோ டெஃபினட்டா நீங்க எல்லா செடிகளுக்கும் அடிச்சு விடலாம். அண்ட் இத வந்து எப்போ அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில வந்துட்டு சூரிய உதயத்துக்கு முன்னர் அடிச்சிருங்க. இல்லைன்னா 6 மணிக்கு மேல சூரிய உதயத்துக்கு அதுக்கப்புறமா அடிச்சு விட்டீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப நேரம் அந்த செடியில இருக்கும். அதில் இருக்க கசப்புத்தன்மைக்கு அந்த பூச்சிகள் எல்லாமே போயிடும். என் செடிகளுக்காக வந்து சூப்பரான ஒரு விஷயம் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இது என்னது, இதோட பயன் என்ன, அண்ட் இதை வந்து பயன்படுத்தலாமா வேண்டாமா, இதோட நன்மை தீமை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனில் இருந்தோம். இந்த பயோட்டின் கம்மீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பயோட்டின் கம்மீஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடி நல்லா வளருது அப்படின்னு நிறைய இதில் ஆட்லலாம் நான் பார்த்தேன். ஸோ அது எப்படி அது யூஸ்ஃபுல்லாக அது எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அண்ட் எனக்குமே வந்து அந்த டவுட் இருக்குது. சரி, ஓகே, நம்ம பயோட்டின் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு பயோட்டின் வந்து ஒரு வாட்டர் சால்யுபிள் விட்டமின். பயோட்டினில் இருக்க சத்துக்கள் என்ன, அண்ட் பயோட்டின் வந்துட்டு என்னென்ன சாப்பாடுகள்லாம் இருக்குது, அண்ட் இந்த பயோட்டின் சாப்பிட்றங்காட்டி என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்காக நான் தேடிட்டுருக்கேன். அண்ட் நிஜமாலுமே நீளமான கூந்தல் வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி